அந்த ஊர் கோல்மால் ஊரா தான் இருக்கும். இடைய உறவு பயிருக்கு சேதம். நேராக ஓட்டிட்டு வருவான். கவுண்டை எங்கே களை கொத்துறான்னு பார்ப்பான். கவுண்டை காட்டுக்கு ஓட்டி போவான். போகும்போது 2 பைக்கு எத்தனை வாங்கிக்குவான். கவுண்டை களை கொத்தி கிடப்பான். அவன் முன்னால் போய் உட்காந்துட்டு ஆட்டை அவன் பயிரில் விட்டுவிட்டு அவனை மறைச்ச மாதிரி உட்காந்துக்குவான். ஆட்டையும் திரும்பி பார்ப்பான். இங்கே பேச்சும் கொடுப்பான். ஏன் ஆடு வகுத்துக்கு மேயணுமே. என்னடா கவுண்டா நல்லா இருக்கிறியா, வெத்தல்ரா விட்றா கோணா நல்லா இருக்கிறண்டா பேச்சு கொடுத்துக்கிட்டே. இன்றைக்கும் கோணான வெத்தல் கேட்டுப்பார். முழு வெத்தலை கொடுக்க மாட்டான், கீசி தான் கொடுப்பான். எடைய உறவு பயிருக்கு சேதம். ஆட்டை தோல் மேலே போட்டு ஆட்டக்காரனு தர்றாம்மா. ஐயோ ஐயோ பேமானி பையா, எடராஸ்கேல், சங்கமாயி பையா, குடுவாரி பையா, தலைமுச்சி பையா. இந்த எடராஸ்கேல் ஆட்டை தோல் மேலே போட்டுக்கிட்டான். 8 ஆட்டை ஓட்டி போகிறான் காட்டுக்கு. கோயில் வரைக்கும் மேய்க்கிறான். ஒரு ஆட்டுக்கு முள்ளு போத்துக்கிச்சு. சாயங்காலம் ஓட்டி வரும்போது அந்த ஆடு நொண்டுது. அதை தூக்கி தோல் மேலே போட்டுட்டு பட்டிக்கு ஓட்டி வரான். பட்டியில் கொண்டு அடைக்கிறான். பட்டியில் விட்டுட்டு எண்றான். ஆடு 7 ஆடுக்குது. இன்னும் ஒரு ஆடு எங்கே இருக்குது? தோல் மேலே இருக்கிற ஆட்டை என்னன்னா எண்ணெயில் மறுபடியும் ஆட்டை காட்டு தோல் மேலே ஆட்டை போட்டு எங்கெங்கே மேய்ச்சா நாங்களாம் போய் தேடுறாமா. தண்ணி குடிக்கலான்னு போய் கிணத்த குடிச்சு பார்த்தான். தோல் மேலே ஆடு கிடக்குது. இந்த கோனார் ராஸ்கேல், இந்த எட ராஸ்கேல், கோனார பையா, எட பையா, எனக்கு 2வது போட்டு என்ன வந்தா தேவருக்கலாம் ஒரு ஒரு ஏன்டா 2 இலை போட்ட? போட்ட காரணத்தை இப்ப சொல்றேன் நானு. இலை போட்ட கதையை கேக்குறியா? இல்ல நேரம் கதை கேட்டு என்னமா ராகு பாரு ஐயாமா. நீ சாத்தியா? ஆமா. அவன் தம்பியா? ஆமா. ஏன் 2 இலை? 4 இலை போட்டோம். அவன்கிட்ட போடு. அதான் அவன்கிட்ட தான் போட்டுக்கிறோம். தான் போட்டுறேன். எங்க இருக்கிறான்? அங்கதான் இருக்கான். ஆமா அம்மா கொஞ்சம் பேசாம காப்பா. எங்க இருக்கிறான்? இங்கதான் இருக்கான். சொல்லுட்டுமா? இங்கதான் இருக்கான். இங்க இருக்கிறான். இங்க இருக்கிறான். நீங்க உள்ள இருக்கிறான். உள்ளதான் மளிகை கடை வச்சுக்கிறான். அப்ப நான் சாமா போட வரதா? மளிகை ஜாமா என்ன உன் கூட இருங்க. என் கூடயே இருந்து சிவா அண்ணா தேடி பிடிச்சி நாடகம் வச்சுட்டு சிரிக்கிறவன். மளிகை கடை வச்சுக்கிறானா உள்ள. எங்கடா இருக்கிறான்? இருக்கிறான் சொல்லட்டுமா? அவங்கிட்ட கொடி போடு. எங்க இருக்கிறான்? இங்கேயே தான் இருக்கிறான். இங்கேயா? இங்கே இருக்கான். யாருமே இல்லையா? எங்க இருக்கிறான்? உன் இடத்துலயே இருக்கிறாமா? எங்க யார் அவன்? ஒரு வாரம் ஒரு வாரமாவா? ஐயோ பாவத்தை. பாவம் பாவம் பாவம். யார் அவன்? பட்டினகரன் 8 நாள் ஒரு வாரமா? ஐயோ ஐயோ ஒரு வாரமா பட்டினகரன் அவன். ஆமா ஆமா. யார் அவன்? அந்த அக்கினி தன்னை விடம்மா சுவாமி யாரா அந்த அக்கினி இறக்கி விடு. அவனும் சாப்பிட்டும் பாவம். ஐயோ 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 நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ
என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ ஐயோ! ஆஹா! நமோ நாராயணா! என்பெருமானி, உலக ரட்சகரே, ராமமிட்டார் யாரு கேட்டார்? இந்த அரிய பகத்தி அவன் வாழ்ந்தவன் உண்டு. தண்ணி மேல நடக்கிற தத்துவம், பாம்பு மேல படுகிற தத்துவம், எள்ளுக்குள் எண்ணெய் எப்படி வந்திருக்க முடியாத பராபர வஸ்துவாகிய நமோ நாராயணா! கண்டுபிடித்து விட்டானே, தேவ சபையாச்சு. நான் என்ன பண்ணுவேன்? தேவர் 30 முக்கோடி தேவர் சூழ்ந்த சபையாச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஆஹா ஆஹா! ஏம்மா, யாரும் தப்பா நினைக்காதுங்கம்மா. நான் யாக்கினி பகவான் வச்சுக்கிறேன் தெரியுமா? யமதர்மம் நானும் வனவேடிக்கை பார்க்க ஒரு நாள் போனோம். வனத்துல கொண்டு விட்டான் யமன். நான் வனவேடிக்கை பார்க்கணும் சுத்தி வந்தேன். யமனை ஒரு புறமா இரு, நான் வேடிக்கை பார்த்துட்டு வரணும். நான் சுத்தி வந்தேம்மா. வனத்தை சுத்தி வருகிற போது காலையில் உதயமாகும் கதிரவன் ஒளியை போல சூரியன் உதித்து வெளியே வந்தால் எப்பேற்பட்ட அழகுக்கு கொடுக்கிறதோ அத்தன்மை போல் சூரியன் அக்கினி பகவானை கண்டேன். ஒரு பொண்ணா பிறந்தாலும் இப்பேற்பட்ட அழுவானோடு கூடிக்குள்ளாக வேண்டும் அப்படி என்று ஆசைப்பட்டேன். அக்கினியோடு புணர்ச்சி செய்தேன். யம தர்மன் திடீரென வந்து விட்டான். மறைக்க இடம் கிடையாது. சுத்தி முத்தி பார்த்தேன். நெல்லிக்காய் பார்த்தியா? அக்கனி அக்கினியின் உள்ளத்தில் விழுங்கி விட்டேன். ராகாலத்தில் கக்கி வெளிவிடுவது, புணர்ச்சி செய்வது, பகல் காலத்தில் உள்ளத்தில் வச்சிட்டு இருக்கேன். ஒரு வாரமா அக்கினியை உள்ளத்தில் இதயத்தில் வச்சிருக்கேன். இது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத சூழ்ச்சியத்தை இந்த பகவான் கண்டுபிடித்து விட்டான். பொண்ணா பிறந்தாலும் புத்தி இருக்கணும், ஆனா பிறந்தாலும் அறிவு இருக்கணும். திருட தெரிஞ்சா திட்ட தெரியணும், திட்ட தெரிஞ்சா திருட தெரியணும். இது ரெண்டும் சமாளிச்சாதான் ஒரு குடும்பம் பண்ண முடியும். இவன் மாதிரி 52 பகவான் தான் கக்கனா தான் வெளியே வரலாம், வர முடியாது. இல்லைன்னு சொல்லி பார்த்துடலாம். இவன் என்ன பண்ண முடியும்? நான் கக்கனா தான் வருவான். டேய், நான் வச்சிடலடா, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த இப்ப கூட சொல்றமா, ஒண்ணு வீணா போகல, அந்த அக்கினி இறக்கி விட்டுருமா. நான் வச்சிடலடா, நான் வச்சிடல. சர்வபத்தினி, புறாபத்தினி, அல்லாபத்தினி, சர்வபத்தினி, புறாபத்தினி. பாப்பா மரியாதை வச்சுக்கிறா. சங்கர், மதிவீர ஐயா சங்கர் டிரைவர் ஐயா அவர்கள் எங்க கம்யூனிட்டி சார்பாக 50 ரூபாய் வாரி வழங்கி இருக்கிறார். சங்கர் டிரைவர் ஐயா அவர்கள் மாரியாய் கிருமியாலை குறையில் அவளே வாரி வெடிச்சு பேசி. நான் வச்சிடலடா, நான் வச்சிடல. ஒன்னும் என்ன பண்ண முடியும்? வச்சிடல. நெல்லி கனியாக்கி நான் வச்சிடல. என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் முடியாது. சிரிக்கிறவா no, it is not. ஆழகால விஷயத்தையும் நம்பலாம், காற்றையும் நம்பலாம், கோலமாமலை யானையை நம்பலாம், கொல்லவரைய புலியும் நம்பலாம், காலனார் விடும் தூதரை நம்ப, கல்லர் வேடர் மரவே நம்பலாம். இந்த சேலையை கட்டி மாதிரி நம்பினா தெருவில் தான் சேலை கட்ட பொம்பல் நம்ம சேலை அகற்றிய மாதிரி நம்பினால் தெருவில் நீங்க வாங்கி தவிப்பாரு. அதுக்கு நாங்க சீலை கட்டத்துல அப்புறம் நைட்டி போட்டுக்கிறோம், சுடிதார் போட்டுக்கிறோம். எதை போட்டாலும் பொம்பளை மாட்டிக்கிட்டோம். ஐயோ
ஏசுற மாதிரி நடக்கிறா பாரு பகுதிலாம் எரியுது எனக்கு சர்வ பத்தினி உன் உள்ளத்துல ஆமாப்பா அடியா ஜகத் என்ன கண்டுபிடிச்சியா ஆமா புறா பத்தினி அல்லா பத்தினி புறா பத்தினி அல்லா பத்தினி பட்டியாவே இருக்கட்டும் ஐயா உங்க உள்ளத்துல நெல் கல்யாணம் வச்சு வச்சில இல்ல இல்ல